Welcome to this class. We will go ahead with the class. We will let others join in case they join. Let them join during the course of the class. Okay. Now, are you able to see the screen? Aryabhatta mass competition. Are you able to see the screen? Nitin? Yes, sir. Okay. Okay. Right. இப்போ நமக்கு சிலபஸ் மறுபடியும் ஒரு தடவை நம்ம குயிக்காக பார்க்கலாம். வாட் இஸ் தேர் இந்த சிலபஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாமே படித்தது தான். இந்த என்எம்எம்எஸ்க்கோ அல்லது என்டிஎஸ்க்கோ படித்த ஒரு விஷயங்கள் தான். கம்பேரிங் குவான்டிட்டிஸ், ஏஜஸ், ட்ரெயின் அண்ட் தட் இஸ் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், டைம் அண்ட் ஒர்க், ட்ரூ டிஸ்கவுண்ட். அவங்க கொடுத்த வேர்டே போட்டிருக்கேன். அதனால தான் செயின் ரூல், ஹெச்சிஎஃப், எல்சிஎம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ். அதுலேயே பட் கொஞ்சம் தே ஆர் ஆஸ்கிங் ஸ்லைட்லி இன் எ டிஃப்ரெண்ட் வே. அதுதான் அதில் முக்கியமானது. Right? So these are all the syllabus. Then let me go to some details about the exam. The exam you will take at home only. At home either through a laptop or through a mobile phone. நீங்கள் எவ்வளோ பேர் எழுதுகிறாங்களோ அதுலேருந்து ஒரு டாப் 20 ஸ்டூடெண்ட்ஸை தே வில் ஷார்ட் லிஸ்ட். அண்ட் ஃபார் தோஸ் 20 ஸ்டூடெண்ட்ஸ் தே வில் கண்டக்ட் அ ஓரல் இன்டர்வியூ. ஆன்லைனில் இன்டர்வியூ வைப்பாங்க. அதுலேருந்து 3 people they are getting they will select 3 people. இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறது வந்து ஐஐடி மும்பை அலுமினை. அங்கேருந்து படித்து முடித்த அலுமினை குரூப் இருக்குது. அந்த அலுமினை கண்டக்ட் பண்ணுறாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஏன் அலுமினைக்கு என்ன வேறு வேலையே இல்லையா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுதா? நிதின்ராஜ், உங்களுக்கு அப்படி தோணும்? அலுமினை ஏன் இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு தோணுதா? சரி, என்கரேஜ் பண்ண குழந்தைகளை என்கரேஜ் பண்ணுறது. ஐஐடி அலுமினை அசோசியேஷனுக்கு எவ்வளோ பணம் இருக்குது தெரியுமா? கெஸ் பண்ணுங்கள். அலுமினை அசோசியேஷன் அலுமினை எல்லாம் பணம் கொடுத்த பணம் எவ்வளோ இருக்குன்னு தெரியுமா? ஒரு ஒரு ஐடியா இருக்கா? 1000 கோடி இருக்கு. எவ்வளோ? 1000 crores மேலே இருக்கு ஐஐடி மும்பையோடைய அலுமினை கிட்டியில். அது கிட்டினா பணம், அக்கௌண்ட், அது பேர் கிட்டியின் பேர். அண்ட் யூனோ, ஐ டோன்ட் நோ வெதர் ஐ டோல்ட் யூ, 2 weeks பேக் ஐ வாஸ் இன் சென்னை. ஐஐடி ரிசர்ச் பார்க் அப்படின்னு ஒரு பில்டிங் இருக்குது, 10 மாடி பில்டிங். அந்த 10வது மாடியில் தான் அந்த ஃபங்க்ஷன். நானும் போயிருந்தேன். நம்ம மேத்ஸ் ப்ரொஃபஸர் இருக்கார் இல்லையா, மிஸ்டர் ராதாகிருஷ்ணன், தெரியுமா இல்லையா உங்களுக்கு? நிதின் தெரியுமா? ராதாகிருஷ்ணன் நம்ம ஜேஇ மேத்ஸ் எடுக்கிறார் இல்லையா, அவரும் வந்திருந்தார். he was also there. ஸோ அந்த ஐஐடி ரிசர்ச் பார்க் ஆல்சோ இஸ் சப்போர்ட்டட் பை ஐஐடி மெட்ராஸ் அலுமினை. ஸோ 10 மாடி கட்டடம், அது எவ்வளோ பெருசு இருக்குது. அதே ப்ராபப்ளி it would have gone to from 50-100 crores செலவு பண்ணியிருப்பாங்க. ஸோ தட் இஸ் ஆல்சோ ஐஐடி அலுமினை. அதனால் அந்த இந்த பர்டிகுலர் பரீட்சை, ஆரியபட்டா பரீட்சை வந்து ஐஐடி மும்பை அலுமினை நடத்துகிற ஒரு பரீட்சை. எக்ஸாம் ஃபார்மேட் வந்து எம்சிக்யூ, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ். ஒரு கொஸ்டின் இருக்கும், 4 or 5 ஆன்சர்ஸ் இருக்கும். உங்களுக்கு அது எக்ஸாம் டேட்டு, ஸ்லாட்டு, எக்ஸெட்ரா எவ்ரிதிங் தே வில் சென்ட் யூ பை எஸ்எம்எஸ். அதனால் ஏதாவது எஸ்எம்எஸ் உங்களுக்கு ஒரு புதிய நம்பர்லேருந்து வந்தால் அதை அழிச்சிடாதீங்க. அது இந்த ஆரியபட்டாவிலேருந்து இருக்கலாம், அது பார்த்துக்குங்க. தேர் ஆர் டோட்டலி 45 the exam is for 45 minutes, 30 questions, 60 mark. For each question you get 2 marks. நெகட்டிவாக இருந்தால் you lose 1 mark. ஓகே, இதுதான் அதனுடைய சாராம்சம். ஓகே, நம்ம என்ன பண்ணோம், இதெல்லாம் பார்த்ததையும் நம்ம பார்க்க வேண்டாம். இப்போ இந்த கேள்வியை பார்க்கலாம். இது வந்து கொஞ்சம் காமன் சென்ஸ் வச்சு போட முடியுமான்னு பார்க்கலாம். இதில் ஆப்ஷன்ஸ் கொடுக்கல, அதனால் பட் இருந்தாலும் நம்ம பார்க்கலாம். அட் புவனேஷ், கேன் யூ ரீட் திஸ்? Yes, sir. Yeah. At what time between 3 and 4 o'clock will the two hands coincide with each other? அதாவது கோயின்சைட் என்ன, அந்த மினிட் ஹேண்டும் அவர் ஹேண்டும் நிமிடம் முள்ளும் மணி முள்ளும் ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்கிறது, படுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கிற அது எந்த டைமில் அப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாராவது கெஸ் பண்ண, அது 3லேருந்து 4 மணிக்குள்ளேன்னு போட்டிருக்காங்க. அது எப்படின்னு கெஸ் பண்ண முடியுமா? 3லேருந்து 4 மணிக்குள்ளே எந்த டைமில் அப்படி இருக்கிற ஏதாவது ஐடியா இருக்கா? கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். 3:30 இருக்குமா? Sir, no sir. 3:30 இருக்கா? 3:45 இருக்குமா? Sir, no sir. 3:15 இருக்குமா? Yes sir. 3:15 இருக்குமா?
சார் 3:15 இருந்து 3:20க்குள்ள அந்த ரேஞ்சில் இருக்கும். ஆமாம், 3:15 3:20க்குள்ள இருக்கும். கண்டிப்பாக 3:15க்கு இருக்காது, 3:20க்கும் இருக்காது, 3:19 கூட இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். 3:18 கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மின்னு நினைக்கிறேன். ஏன் வாய்ப்பு கம்மின்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லட்டுமா, இல்லை நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சுதா? ஏன்னா அந்த என்டையர் அந்த 3 to 4 அந்த அவர் ஹேண்டு மூவ் பண்ணுறது ஃபார் 1 full 60 minutesக்கு அது மூவ் பண்ணுது. அப்போ அந்த 20 நிமிஷத்துக்கு குள்ளே தான் மூவ் பண்ணியிருக்கோம் இந்த மினிட் ஹேண்டு. அப்போ இது என்ன ஆகும், 20னா 1/3 இருக்கணும். 1/3 இருக்கணும்னா அப்போ அது வந்து அந்த 3:10 பக்கத்தில் இருக்கும். 3:10, 3:08, 3:11, 12 அப்படி இருக்கும். ஓகே, இது வந்து காமன் சென்ஸ் செஞ்சு வச்சு போடுற ஒரு மெத்தட். நம்ம சயின்டிஃபிக்காக எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஏன்னா ஆரியப்பட்டாவில் போய் நீங்கள் காமன் சென்ஸ் வச்செல்லாம் போட்டு ஜெயிக்க முடியுமா புவனேஷ்? No, sir. ஆமாம். ஓகே, 1 minute hand வந்து 1 minute-ல இன் 1 minute எவ்வளோ ஆங்கிள் கவர் பண்ணோம்? இது வந்து புவனேஷ்க்கு தெரியாது, மற்றவங்க சொல்லுங்கள். 6 டிகிரி கரெக்டா? ஆறு டிகிரி கரெக்டுங்களா? மற்றவங்க சொல்லுங்கள், கமலிகா அல்லது நிதின், கரெக்ட் தானே? எஸ் சார். ஆமாம். அவர் ஹேண்ட் இன் 1 hour வில் கவர் 30 degrees அப்படிங்கிறத நம்ம படிச்சிருக்கோம். ஓகே, இது புவனேஷ்க்கு படிக்கலை, இருந்தாலும் அப்படி நீங்கள் கவனிச்சுட்டு வாங்க. இப்போது 3 hour between 3 and 4 o'clock தான் அது இருக்குது. அப்போது let us say it will coincide at 3 hours say x மினிட்ஸில் கோயின்சைட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். 3 hour அந்த எக்ஸ் மினிட்ஸில் கோயின்சைட் ஆகுது அப்படின்னா அந்த மினிட் ஹேண்டு எவ்வளோ ஆங்கிள் கவர் பண்ணியிருக்கோம் எக்ஸ் மினிட்ஸில்? மினிட் ஹேண்ட் எவ்வளோ கவர் பண்ணியிருக்கோம் இன் எக்ஸ் மினிட்ஸ்? த ஆங்கிள் கவர்டு பை மினிட் ஹேண்ட் இஸ் 6x. கரெக்ட், 6x சொல்லிட்டோம். அப்போது இந்த 3 hour எக்ஸ் மினிட்ஸ் என்ன? 3x by 60 hours அப்படி. அதாவது 3:15 என்ன 3 மணி 15 நிமிஷம். அது அவரை மாற்றினா 3:15/60, 3:1/4ன்னு வரும். அதே தான் நம்ம இப்படி எழுதியிருக்கோம். 3x/60 தட் இஸ் ஈக்குவல் டு அவர் ஹேண்டுக்கு சொல்கிறேன். அப்போ இது எவ்வளோ ஆச்சு? 3x/180 ப்ளஸ் எக்ஸ் டிவைடட் பை 6. அப்போ 180 ப்ளஸ் எக்ஸ் டிவைடட் பை 6 அப்படிங்கிறது அந்த ஹவர்ஸு. 1 ஹவரில் அவர் ஹேண்ட் வில் கவர் 30 டிகிரி இல்லையா? அப்போ இதுக்கு எவ்வளோ ஹவர் கவர் ஆகும்னு பார்க்கணும். இப்போ 2 இது போட்டுக்கணும். இன்டூ 30. இங்கே இன்டூ போட்டால் எக்ஸ் மாறுதா? இப்போ இது பெரிய எக்ஸாக மாற்றிடலாம். இது பெரிய எக்ஸாக மாற்றலாம். ஓகே, எக்ஸ் 30. ஸோ திஸ் இஸ் த ஆங்கிள் மேட் பை த அவர் ஹேண்ட். ஆங்கிள் இது வந்து should be equal to 6x. அந்த 6xக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஸோ முதல்ல சிம்பிளிஃபை பண்ணுவோம். சிம்பிளிஃபை வேணும், என்ன வருது? 180 ப்ளஸ் பிக் எக்ஸ், அது bracket closed, bracket closed. அப்போ டிவைட் பை 6 into 30 என்ன? யாரோ வராங்க, உள்ளே விட்டுலாமா? என்னடா இது, வந்துட்டாங்களா? ஸோ 180 ப்ளஸ் எக்ஸ் 30/6 தான். அப்போ அது 5 into 5 is equal to 6x. 6 பெரிய எக்ஸ், இங்கே எக்ஸ் பெரிய எக்ஸ். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். 180 ப்ளஸ் பிக் எக்ஸ் டிவைடட் பை 5 is equal to 6x.
So 5 goes that side. So 180 plus x is equal to 30x. Take all the x on the one side. X is equal, 29x is equal to 180. So x is equal to 180 by 29. ஓ இல்லை இல்லை தப்பு பண்ணிட்டோமா, இது 60 வரணுமில்ல, ஐ மேட் அ மிஸ்டேக். இது 60, 180 plus x divided by 60. So Sir, I didn't understand, sir. yeah, you may not understand, I know. ஒரு நிமிஷம் இதை கட் பண்ணிக்கிறேன். 180 plus x by 2 is equal to 6x. Then 180 plus x is equal to 12x. அப்போ 11x is equal to 180. அப்போ x is equal to என்னன்னு கண்டுபிடிக்கணும். x is equal to எவ்வளோ வருது, 1, அப்போ 70க்கு 16 நிமிஷம் வருது. அதாவது 3 hours 16 minutes, 16 and odd minutesல it will have 3 hours and 16 and odd minutes. 16 minutesன்னு வச்சுக்கலாம், நம்ம ஆன்சர் அந்த அளவுக்கு போய்க்கலாம். 16 minutesல the hour hand and minute hand will coincide. இப்போ புவனேஷ், இப்போ உங்களுக்கு ஒரு நிமிட முள் இருக்குது, ஒரு மணி முள் இருக்குது. இந்த 2 முள் கிளாக்கில் இருக்குது, தெரியுதா? Sir, இப்போ அந்த நிமிட முள் வந்து ஒரு ஃபுல் ஒரு 1 hour 60 நிமிஷம் சுற்றுச்சேன்னா எவ்வளோ ஆங்கிள் கவர் பண்ணும்? 360 டிகிரி கவர் பண்ணுமா? 360 degrees. ஆமாம். அப்போ ஒரு நிமிஷத்தில் 6 டிகிரி கவர் பண்ணணும்னு போட்டு நம்ம அரைவ் பண்ணிக்கலாம் இல்லையா? அதே மாதிரி அவர் ஹேண்டு 1 ஃபுல் சுற்றினா 12 மணி நேரம் கவர் பண்ணும். அந்த 12 மணி நேரத்தில் 360 டிகிரி கவர் பண்ணும். அப்போ 1 மணி நேரத்தில் 30 டிகிரி கவர் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கலாமா? 360 டிவைட் பை 12, 30 டிகிரி. இப்போ கேட்டிருக்கிற கேள்வி என்னென்னா, 3 அல்லது 4 மணிக்குள்ளே எந்த டைமில் அவர் ஆண்டு மினிட் ஆண்டு ஒன்று மேலே ஒன்று இருக்கும், அதாவது கோயின்சைட் அப்படிங்கிறாங்க. அது நமக்கு தெரியாது. 3 hour x minutesன்னு நம்ம வச்சுக்கிறோம். 3 hour x minutesன்னு வச்சுக்கிறோம். யார் ஆன் பண்ணி வச்சுருக்கிறது? இதை ப்ளீஸ் ஆஃப் பண்ணுங்கள் உங்கள் மைக்கை. Okay, sir. ஆஃப் பண்ணுங்கள், மைக்கை ஆஃப் பண்ணுங்கள். மைக்கை ஆன் பண்ண, நீங்கள் பேசும்போது மட்டும் ஆஃப் பண்ணால் போதும், ஆன் பண்ணால் போதும். ஸோ 3 hour x minutesல அந்த x minutes எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அண்ட் x minutesை 16 minutesன்னு சொல்கிறோம். பட் நம்ம காமன் சென்ஸில் என்ன சொன்னோம்? 3 hour 15 minutesலேருந்து 3 hour 20 minutes முடிய அதுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குன்னு சொன்னோம் காமன் சென்ஸ் வச்சு. ஆனால் எக்ஸாக்டாக எவ்வளோன்னு கண்டுபிடிக்கல. இந்த மாதிரி வேறு கேல்குலேஷன் பண்ணி 3 hour 16 minutesன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம். அப்போ நான் சொல்லும்போது ஒரு வார்த்தை சொன்னேன், 3 hour 15 minutes இருக்காது, 3 hour 20 minutes இருக்காதுன்னு சொன்னேன். நம்பர் 1. நம்பர் 2, 3 hour 15 minutes இல்லை, 3 hour 15 minutesக்கு பக்கமாக இருக்குன்னு சொன்னேன். ஸோ த ஆன்சர் இஸ் 3 hour 16 minutesன்னு வந்திருக்கு. சயின்டிஃபிக்காக போட்டான். சயின்டிஃபிக்காக போடாமே நீங்கள் கண்டுபிடிக்கல. சப்போஸ் இப்படி ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுங்க, 316, 317, 318, 319 எதாக இருக்க முடியும்? அதாவது இந்த கேல்குலேஷன் பண்ணாமல் போட்டால் என்ன வரும்னு எதாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? கண்டிப்பாக 319 இருக்காது, 318 இருக்காது, 317, 316 தான் இருக்கும். அதை வச்சே நீங்கள் போட்டுடலாம். பிகாஸ் த என்டையர் 5 நிமிஷத்தை அது என்டையர் 60 நிமிஷமாக நீங்கள் பிரிக்கணும். அப்போ ஒவ்வொரு நிமிஷத்துக்கு 20 நிமிஷம் ஆகிடுது இல்லையா? அதனால் ஸோ இட் ஹேஸ் டு பி 315 இல்லை 316 பக்கத்தில் இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஒரு காமன் சென்ஸ் வச்சு கூட இது நீங்கள் போடலாம். ஓகே, அந்த கீழே உள்ள கேல்குலேஷன் புவனேஷ்க்கு புரியலன்னா பரவாயில்ல, டோன்ட் வரி, தட் வில் கம் பேக் லேட்டர். ஓகே, அடுத்தது. ஓகே, இதை பார்த்தோமா? இதை பார்த்தோம். புவனேஷ், கேன் யூ ரீட் திஸ்? Okay, sir. A tap can fill a tank in 8 hours, and another can empty it in 12 hours. Both were opened at 6 a.m. And the emptying tap was shut after some time. The tank filled at 4 p.m. Find the time at which the emptying tap was shut. எம்ப்டிங் டேப் வாஸ் ஷட் அப்படின்னு கேட்குறாங்க. என்னென்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு டேங்க்கில் ஒரு ஃபில்லிங் டேப் இருக்குது, தண்ணி வந்து உழுகிறதுக்கு ஒரு டேப் இருக்குது, அதை எம்டி பண்ணுறது கீழே ஒரு டேப் இருக்குது, மேலே ஃபில்லிங் டேப்பு, எம்டிங் டேப்.
அந்த வெறும் ஃபில் டேப் பண்ணுற டேப்பை ஆன் பண்ணால் 8 மணி நேரத்தில் அந்த டேங்க் ஃபுல்லாகிடும் வர்ற ஸ்பீடில், தண்ணி வர ஸ்பீடில். இப்போ கீழே இருக்கிற டேப்பை ஓப்பன், ஃபுல் டேங்க் தண்ணி இருக்கும்போது கீழே இருக்கிற டேப்பை ஓப்பன் பண்ணி விட்டால் 12 மணி நேரத்தில் அது காலியாகும். இப்போ ரெண்டுமே 6 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து அந்த எம்டி டேப்பை வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அந்த டேங்க் வந்து 4 மணிக்கு, ஈவினிங் 4 மணிக்கு ஃபில் ஆகுது. ஆக்சுவலாக எவ்வளோ மணிக்கு ஃபில் ஆகிருக்கணும்? அந்த எம்டி டேப் க்ளோஸ் ஆகிருந்ததுன்னா எத்தனை மணிக்கு ஃபில் ஆகிருக்கணும்? ஃபில் பண்ணுறதுக்கு 8 மணி நேரம் ஆகுது. 6லேருந்து 8 மணி நேரம் எவ்வளோ மணிக்கு ஃபில் ஆகிருக்கணும்? 6 o'clock இது ஆன் ஆகுது. 8 hours 2 PM ஃபில் ஆகிருக்கணும். ஆனால் ஆகலை, 4 மணிக்கு. பிகாஸ் அந்த எம்டி டேப்பை அது தெரியாமல் அது அப்படியே அதை ஓப்பன் பண்ணி விட்டாங்க. திடீர்னு வந்து கண்டுபிடிச்சி அதை க்ளோஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 4 மணிக்கு ஃபில் ஆச்சு. இப்போ எந்த டைம், அட் வாட் டைம் அட் விச் த எம்டி டேப் வாஸ் ஷட், எத்தனை மணிக்கு எம்டிங் டேப்பை வந்து ஷட் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இது எப்படி போடுவது என்றால், இதுக்கு மெத்தட் சொல்கிறேன். அந்த ஃபில்லிங் டேங்க் வந்து 8 ஹவர்ஸில் ஃபில் ஆகுதுன்னா 1 ஹவரில் 1/8 கெப்பாசிட்டி ஆஃப் த டேங்கை ஃபில் பண்ணும். அந்த டேங்கோட கெப்பாசிட்டி எவ்வளோ லிட்டரோ அதில் 1/8 கெப்பாசிட்டி அது 1 ஹவரில் ஃபில் பண்ணும், இன் 1 ஹவர். ஓகே ஓகே ரைட். இது எம்டி டேப் 1/12னா அது 1/12 ஆஃப் டேங்க் அது வந்து எம்டி பண்ணும். எப்போ என்ன? இன் 1 ஹவர். அந்த டேப்பு 6 மணிக்கு க்ளோஸ் ஆகி, சாரி 6 மணிக்கு ஓப்பன் ஆகி 4 மணிக்கு க்ளோஸ் பண்ணுறாங்க. அப்போ 8 மணி நேரம் இது ஃபில் பண்ணுது. எது? 6 மணிக்குன்னா 6 to 4 எவ்வளோ வருது? 8, 10 மணி நேரம் ஃபில். 10 மணி நேரத்தில் என்ன எவ்வளோ ஃபில் பண்ணியிருக்கோம்? 1 ஹவரில் 1/8 1 ஹவரில். அப்போ 10 மணி நேரத்தில் 1/8 into 10 அது ஃபில் பண்ணியிருக்கும். இத்தனை ஃபில் பண்ணியிருக்கும். இன்ட்டு 10 இவ்வளோ ஃபில் பண்ணியிருக்கோம். ஆனால் அது ஓகே மைனஸ் இதுலேருந்து கழிக்கிறோம். எதை கழிக்கிறோம்? அந்த எம்டி டேப் எவ்வளோ மணி நேரம் தெரியாது, அது எக்ஸ் ஹவர்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அதுக்கு எக்ஸ் ஹவர்ஸ்ன்னு வச்சுக்கலாம், எக்ஸ் ஹவர்ஸ். அப்போது இன்ட்டு 1/12 1/12 இன்ட்டு எக்ஸ் 1/12 இன்ட்டு எக்ஸ். இது இட் சுட் பி ஈக்குவல் டு 1 ஃபுல் கெப்பாசிட்டி. ஏன்னா அது அது விட்டுருந்தா அது நிறைய ஒரு டேங்க் உள்ள மேலே ஃபில் பண்ணியிருக்கோம். ஆனால் இதில் கொஞ்சம் எம்டி டேப் போனால அப்போது இது ஈக்குவல் டு 1ன்னு போட்டிங்கன்னா இது என்ன வருதுன்னு பாருங்கள். 1/8 into 10 தட் இஸ் 10/8. அப்போ இது வந்து இதை நீங்கள் சால்வ் பண்ண வேண்டியதா. 10/8 மைனஸ் x/12 ஈக்குவல் டு 1. அதுலேருந்து எக்ஸ் கண்டுபிடிங்க பார்க்கலாம். மைனஸ் x/12 இஸ் ஈக்குவல் டு 1. இதுலேருந்து எக்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ 5/4 மைனஸ் x/12 இஸ் ஈக்குவல் டு 1. 12 15 மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. 15 மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 12. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ 3 ஹவர்ஸ் அது வந்து. அப்போ இது இப்படி போட்டிங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 3 வருதான்னு பாருங்கள் உங்களுக்கு. புவனேஷ் பாருங்கள், வேறு யாராவது பாருங்கள், எக்ஸ் ஈக்குவல் 3 வருதான்னு பாருங்கள் இதை சால்வ் பண்ணால். சாரி எவ்வளோ வருது பாருங்கள் கமலிக்கா, எவ்வளோ வருதுங்க? 10/8 மைனஸ் x/12 ஈக்குவல் டு 1. அதில் எக்ஸ் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். யாரோ ஒருத்தர் சொல்லுங்கள். எனக்கு 3 வருது, உங்களுக்கு வருதான்னு பாருங்கள். புவனேஷ் நீங்களும் போடுங்க. 10/8 மைனஸ் x/12 ஈக்குவல் டு 1. x by 10/8 5/4 எழுதலாம். minus 1 is equal to x/12.
இப்படி போட்டு அப்புறம் எக்ஸை ஒரு பக்கத்தை கொண்டு போனால் எக்ஸ் ஈக்குவல் 3 வருது. அப்போ 3 ஹவர்ஸ் அந்த எம்டி டேப் வந்து அது ஓப்பன் ஆகிருக்கு. அப்போ 6 மணிக்கு ஓப்பன் பண்ணது 3 ஹவர்ஸ் ஓப்பன் ஆகிருக்குன்னா அப்போ 9 மணிக்கு 9 AM அது க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அது ஓப்பன் ஆகிருக்குன்னு கண்டுபிடிச்சி எத்தனை மணிக்கு க்ளோஸ் பண்ணாங்க? அட் ஃபைண்ட் த டைம் அட் விச் த எம்டி டேப் வாஸ் ஷட். அட் 9 AM இட் வாஸ் ஷட். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஷுட் டூ. இந்த கொஸ்டனுக்கு இதுதான் மெத்தடாலஜி. இது அதில் வந்த ஒரு கேள்வி தான். இன்னொரு இது ஒன்று ஸ்க்ரீனை ஒன்று ஷேர் பண்ணுறேன். அதில் ஒரு சில இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின் இருந்தது. Sir, I have doubts, sir. சொல்லுங்கள், என்ன டவுட் சொல்லுங்கள். இதில் சொல்லுங்கள் டவுட்டு. சாரி, சொல்லுங்கள் புவனேஷ், இதில் என்ன டவுட்டு? சார் இல்லை சார், அப்பனா அது 8 AM தானங்க சார் செட் பண்ணிருக்கோம். 8 AM இருந்து அது ஒரு 8 AM ஆட் பண்ணா வந்து 4 AM வரும். ஆனால் 8 அது 6 மணிக்கே ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அது 8 மணி நேரத்தில் அது ஃபில்அப் பண்ணியிருந்தால் 2 மணிக்குள்ளே அது ஃபில்அப் ஆகிருக்கணும். ஆனால் அந்த எம்டி டேப்பு ஓப்பன் ஆகிருந்துருக்கு, அதை அவங்க பார்க்கல. ஓகே சார். அதை வந்து எப்போ பார்த்து மூடினதுனால 4 மணி 4 மணிக்கு தான் ஃபில்அப் ஆச்சு. அப்போ எத்தனை மணிக்கு அதை பார்த்து அந்த எம்டி டேப் மூடினாங்கன்னு கேட்குறாங்க. அதை வந்து 9 மணிக்கு பார்த்து அதை மூடியிருக்காங்க. அப்போ அது 6லேருந்து 9 மணி 3 மணி நேரம் அந்த எம்டி டேப்பு அதில் லீக், அதில் தண்ணி போயிட்டே இருந்திருக்குது. சரியா? ஓகே சார். அதான் கேட்டிருக்காங்க. அது நீங்கள் இதை ஒரு தடவை நீங்கள் வீடியோ பாருங்க, இன்னும் கொஞ்சம் புரியும் உங்களுக்கு. சரியா? அது அடுத்தது பாரு இந்த இன்னொரு பார்க்கலாம். இது பார்த்துட்டோம். இது படிங்க புவனேஷ். A, B, C, D, E, F, G and H are the family members. B is sister of sir. B is sister of G. தெரிய மாட்டேங்குதா? And G is brother of C. E is the wife of A, whose father is H. D is the husband of B, and F is the son of G. A is the father of B. How F is related to E? இப்படி கேட்டிருக்காங்க. ஓகே, grandson, option C, father, option D. ஆமா. சரி, எப்படி போறதுன்னு பார்க்கலாம். மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க இந்த ஃபேமிலியில? How many are there? How many are? 8 பேர் இருக்காங்க. ஓகே, நம்ம ஒரு படம் போடலாம். B is sister of G. ஸோ பியும் ஜியும் இப்படி போட்டுக்கிறோம். இப்போ இதை நான் அழிச்சிட்றேன். முதல்ல போட்ட படமெல்லாம் அழிச்சிட்றேன். இதை படம் போட்டாவே இது ஆன்சர் வந்துடும். இந்த மாதிரி கேள்வியெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி படம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், படம் போட்டால் அது வந்துடும். இப்போது என்ன சொல்கிறாங்க? பி இஸ் சிஸ்டர் ஆஃப் ஜி. பி போட்டுக்குங்க. சிஸ்டர் ஆஃப் ஜின்னா அதே தலைமுறை தான் அவங்க. ஜி ஒரே லெவல், ஒரே தலைமுறை, ஒரே ஜென்ரேஷன் அவங்க. ஜி இஸ் பிரதர் ஆஃப் சி. அப்போ அந்த சியுமே அதே ஜென்ரேஷன் தான். சியும் அதே ஜென்ரேஷன். அப்புறம் இஸ் ஒய்ஃப் ஆஃப் ஏ ஹூஸ் ஃபாதர் இஸ் ஹெச். அதை நம்ம அப்படி கொஞ்சம் நேரம் தள்ளி வைப்போம், அதை மட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம். அடுத்து டி இஸ் ஹஸ்பண்ட் ஆஃப் பி. அப்போது டியுமே அதே ஜென்ரேஷனா? ஹஸ்பண்ட்னா அதே ஜென்ரேஷன் தானே புவனேஷ்? எஸ் சார். அப்பா டி இஸ் ஹஸ்பண்ட் ஆஃப் பி. எஃப் இஸ் சன் ஆஃப் ஜி. வரப்பா. எஃப் இஸ் சன் ஆஃப் ஜினா ஜி விட கீழே வருவாரா? அடுத்த இது. அப்புறம் ஏ இஸ் ஃபாதர் ஆஃப் பி. இங்கே பி இருக்கிறார். அப்போ ஏ ஃபாதர் ஆஃப் பின்னா அப்போ ஏ வந்து பிக்கு மேலே ஃபாதர் ஆஃப் பி. இப்போ அந்த ஈக்கு போங்க. இ இஸ் ஒய்ஃப் ஆஃப் ஏ. ஏ வந்து ஆம்பளை, அவருக்கு ஒய்ஃப் இ. அவங்க இ வந்து அந்த ஜென்ரேஷனே தான், ஒய்ஃப் ஆஃப் ஏ. ஊஸ் ஃபாதர் இஸ் ஹெச். ஈயோட ஃபாதர் வந்து ஹெச். இதுதான் வந்திருக்கு. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? ஹவு எஃப் இஸ் ரிலேட்டட் டு இ. என்ன ஆன்சராக இருக்கும் சார்? கிராண்ட்சன். அவ்வளோதான். இவர் இல்லை, இது படம் போட்ட உடனே உங்களுக்கு ஒரே சன் இருக்க முடியாது, ஃபாதர் இருக்க முடியாது. கண்டிப்பாக கிராண்ட்சன் அல்லது நெஃப்யூவாக இருக்கலாம் சம்டைம்ஸு. சார் நெஃப்யூவும் இருக்க முடியாது. நெஃப்யூனா அடுத்த இதில் வரணும். அப்போ கண்டிப்பாக ஆமாம், அது என்ன ரெண்டு இது தள்ளி வருது.
அப்போ கிராண்ட் சன் தான் நீங்கள் கண்ணை மூட்டு போடலாம். ஸோ இது மாதிரி ஒரு இட்ஸ் நாட் வெரி டிஃபிகல்ட் பட் டிஃப்ரெண்ட்டுன்னு நான் சொல்லுவேன். டிஃபிகல்ட் நாட் டிஃபிகல்ட் டிஃப்ரெண்ட் சொல்லுவேன். அடுத்தது பார்க்கலாம். அதே மாதிரி இன்னொன்று இது படிங்க நிதின். இது நீங்கள் படித்து நீங்கள் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். நான் ஒரே நிமிஷத்தில் ஜாயின் பண்ணுறேன். ஐ வில் ஜஸ்ட் கோ டவுன் அண்ட் கம் பேக். ஓகே நிதின்? ஓகே. ஆமாம், அது நீங்களே படித்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண குழந்தைகளுக்கு. எஸ் சார். Brother, can I read this? படி. 6 boys, A, B, C, D, E and F, play a game of card which has a pack of 10 cards. F borrows 2 cards from A and gives away 5 cards to C. Who in his turn gives 3 cards to B, while B gives 6 to D. Who passes on 1 to E? How many cards does D have? Option A 8, option B 15, option C 12 and option D 7. நான் ஒரு முறை படித்து புரிஞ்சுக்கிட்டுமா? 6 Okay, boys A, B, C, D, E, F play a game of cards. Each has a pack of 10 cards. F borrows 2 cards from A and gives away 5 to C, who in turn gives 3 to B, while B gives 6 to D, who passes 1 to E. How many cards does D have? இப்போ D எங்கே வர்றாருன்னு பாருங்க. புவனேஷ், D எங்கே வர்றாரு பாருங்க. while B gives 6 to D, B வந்து 6 கார்டு D கொடுக்குறாரு. முதல்ல ஒவ்வொருத்தரும் எவ்வளவு கார்டு வச்சிருக்காங்க? சார் அத பத்தி தெளிவா போடல சார். ஆனா வந்து 10 கார்ட்ஸ் மொத்தம். அதான் முதல்ல ஒவ்வொருத்தரும் 10 கார்டு. டி கிட்ட முதல்ல 10 கார்டு இருக்கு. இப்ப டிக்கு எவ்வளவு பி எவ்வளவு கொடுக்கறாரு? டிக்கு 6 கொடுக்கறாரு. அப்புறம் டி வேற யாருக்கு ஒன்னு கொடுக்கறாரா? எஸ் சார், ஈக்கு கொடுக்கறாரு. ஈக்கு ஒன்னு கொடுக்கறாரு. அப்ப டி கிட்ட எவ்வளவு இருக்கும்? 15 சார். அவ்வளவுதான். இது கஷ்டமா? ஏன்னா அது பெருசா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து உங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. ஆனால் ஆக்சுவலாக கஷ்டம் கிடையாது. ஓகே, அடுத்தது பாருங்க. இதை பாருங்க. இது புவனேஷே போடுவார். புவனேஷ் நீங்களே போடுங்க. நீங்களே படிங்க, அப்புறம் நீங்க போடுங்க. Find the next term of given pattern. 2z 57y 714x 923w 1134b 13 question mark. Option A 27u 24. ஆப்ஷன் சொல்ல வேண்டாம், நீ அது படிச்சா போதும். கண்டிப்பா யூ வரும்னு நினைக்கிறேன். அப்ப ஆப்ஷன் டி இல்லன்னு நினைக்கிறேன். கரெக்ட்டா? ஆமா சார், வீக்கு முன்னாடி இருக்குது. சார் பிகாஸ் வந்து ரெண்டு லெட்டர் விட்டு அப்படியே ரிவைஸ்ல போயிருக்காங்க சார். ஏபிசி ஆல்பபெட் சார். ஆமா, ரெண்டு இல்ல, ஒவ்வொன்னு. ஆமா, ரெண்டு அப்படி. கரெக்ட். விக்கு முன்னாடி யூ, அப்ப யூ தான் வரணும். அது யூ உள்ள ஆன்சர் தான் கரெக்ட். அப்ப ஆப்ஷன் டி இஸ் அவுட். அடுத்தது என்ன? இந்த நம்பரை பார்த்து நடுவுல ஆல்பபெட்டிக் இருக்கிறதுக்கு பதிலா அந்த இடத்துல பிளஸ் போட்டுருக்காங்க சார். 5 + 2 7 சார் ஆன்சர். அடுத்து y க்கு பதிலா பிளஸ் போட்டு இந்த சைடுல 7 அந்த சைடுல உள்ள 7 ஆட் பண்ணா 14 சார். வெரி குட். அந்த x வந்து பிளஸ்ஸா மாத்திட்டு 14 + 9 23 சார். அதே மாதிரி தான் சார் ஃபுல்லா. இப்ப 13 பிளஸ் அடுத்து என்ன நம்பர் வரும்னு கண்டுபிடிக்கணும் சார். 34 + 30 என்ன சொல்லு? 30. ஆமா, 34 + 13 என்ன வருது? 47 வருது. அப்ப 47லயே ரெண்டு ஆன்சர் வருது. ஓ, ரெண்டு ஒரே ஆன்சர் தானா? டி ஆப்ஷன். ஏனா டி நாம எலிமினேட் பண்ணிட்டோம் சார்.
sir. ஆமா. Option B தான் sir answer. Because நமக்கு வந்து U தான் ஆமா. sir வரணும். 47 வரணும், யூவும் வரணும். அது ஒன்று தான் இருக்குது. கரெக்ட். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா இது ஒன்று ரொம்ப கொஞ்சம் கஷ்டம் மாதிரி தெரியுது, ஆனால் கஷ்டம் இல்லை. இதெல்லாமே புவனேஷ், இது எல்லாமே அந்த ஆரியப்பட்டாவில் வந்த கொஸ்டின் இந்த இதில் இருக்கிறது. அந்த நான் இன்னொன்று முதல்ல கொடுத்தது கொஞ்சம் அதிகம், நான் கொஞ்சம் கஷ்டமான கேள்வி எடுத்துட்டேன். அதனால தான் இப்போ இதில் ஸ்கிப் பண்ணுறேன். அவ்வளோ கஷ்டமாக வரல இல்லை. இது படிங்க. இது வந்து புவனேஷ் நீங்களே படிங்க. A and C are good in dramatics and athletics. B and A are good in athletics and studies. C and B are good in general knowledge and dramatics. D, B and E are good in studies and general knowledge. E and D are good in studies and social work. Who is good in studies, athletics and social work? Sir, yes sir. ஏவா இல்லை, who Yes, is sir. good in studies, athletics and social work. கடைசி பாருங்க, E and D are good in studies and social work. அப்போ கண்டிப்பாக ED அது ஒரு ஆப்ஷனாக இருக்கலாம். EDயில் வரும். E இல்லை, அதனால D இருக்கலாம். ஓகே, அடுத்து ஸ்டடீஸ் எங்கே வருது பாருங்க. ஸ்டடீஸ் வந்தாச்சு. அடுத்தது அத்லெட்டிக்ஸ். Sir, D is the answer, sir, because D and A are good in athletics and studies, sir. Second point, sir. கரெக்ட். டி இது ஆன்சர். ஆமாம், அடிச்சிட்ட பாரு, ஜாக்பாட் மாதிரி அடிச்சிட்டடா நீ. கரெக்ட். இப்போ நிதின் கரெக்டா? கொஞ்சம் பாருங்க. கரெக்டாக நினைக்கிறேன். சார் கரெக்ட் சார். நிதின், ஃபார் இன்ஃபர்மேஷன், நம்ம புவனேஷ் வந்து 8th ஸ்டாண்டர்ட் பாய் தான். ஓகே சார். அதனால தான் அவருக்கு கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன். ஏன்னா இது பாருங்க புவனேஷ், ஏன்னா 8th ஸ்டாண்டர்ட் அந்த குரூப் 2 குரூப் 3 கம்பைன் பண்ணிட்டோம். அதனால அவரை கொஞ்சம் பேஸ் பண்ணி நான் இந்த ஒரு கிளாஸ் எடுக்கிறேன். அவருக்கு பிக்கப் ஆகிக்குவார் ஒரு 2 கிளாஸில். சொல்லுங்கள் புவனேஷ், இது அடுத்தது என்ன பாருங்க. Look at this series: 36, 34, 30, 28, 24. What number should come next? என்ன வரும் பாருங்க. நல்லா பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். அவசரப்படாதீங்க, பார்த்து சொல்லுங்க. 22 சார். 22 வருதா புவனேஷ்? Sir, I'm thinking, sir. திங்க் பண்ணுங்க. பரவாயில்ல, யூ டேக் யுவர் ஓன் டைம், நோ ப்ராப்ளம். Sir, yes sir, 22 is the answer, ஓகே, sir. அவ்வளோதான். இது வந்து கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு, அதனால் அது அப்புறம் போய்க்கலாம். இது பார்த்தாச்சு. அப்புறம் 10 days 15 days. இது பாருங்கள். இது படிங்க புவனேஷ். உங்களுக்கு எக்ஸ்பிரஸ் ஆகிருப்பீங்களான்னு தெரில, இருந்தாலும் படிங்க. A piece of work can be completed by A in 10 days and by B in 15 days individually. If they work on the job on alternate days, starting with பெரிய A, அது பெரிய A, அது starting with A. How many days will the job take? இப்போ இது நான் சொல்கிறேன் எப்படி போடுறதுன்னு. ஏ வந்து 10 நாள் அந்த வேலையை அவரே பண்ண 10 நாள் முடிப்பார். அப்புறம் ஒரு நாளில் அவர் எவ்வளோ பண்ணுவார்? 1/10 ஒர்க் பண்ணுவார். கரெக்ட் தானே? Yes sir. பி வந்து 15 டேஸில் முடிப்பார். ஒரு நாளில் அவர் 1/15 ஒர்க் முடிப்பார். இப்போ ஆல்டர்னேட் டேஸ், இப்போ 7 ஆரம்பித்து ஆல்டர்னேட் டேஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஏ விட்ட 10 நாளில் முடிச்சிருப்பார். ஆனால் பியும் சேர்ந்ததுனால 10 நாள் ஆகாது, ஒரு 5 நாளில் முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ ஒரு 5 நாள் பண்ணியிருந்தா ஏ எவ்வளோ பண்ணியிருப்பார்? ஆல்டர்னேட் டேஸில் ஒர்க் பண்ணுறதா இருந்தால் 3 நாள் தான் வேறு ஒர்க் பண்ணியிருப்பார் இல்லையா? Yes sir. 3 நாள் தான் ஒர்க் பண்ணியிருப்பார் அவர். 5 நாள் ஒர்க் பண்ணியிருந்தா 3 நாள் ஒர்க் பண்ணியிருப்பார். பி 2 நாள் ஒர்க் பண்ணியிருப்பார். அப்போ ஒரு எக்ஸ் டேஸ் எடுத்தால் அது வந்து ஒரு ஆடு நம்பராக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அதில் ஈவன் நம்பர் எடுத்துப்போம். முதல்ல ஈவன் நம்பராக இருந்தால் இப்போ x/2 டேஸ் வந்து ஏ ஒர்க் பண்ணியிருப்பார், x/2 டேஸ் பி ஒர்க் பண்ணியிருப்பார். கரெக்டாக? ஒரு ஈவன் நம்பர் எடுத்துட்டா, ஈவன் டேஸில் முடிக்கிறாங்கன்னு எடுத்துட்டா, அதில் பாதி நாள் ஏ பண்ணியிருப்பார், பாதி நாள் பி பண்ணியிருப்பார். எஸ் ஆர் நோ? Yes sir. ஓகே, அப்போ அப்படி பார்க்கலாமா? அப்போ x/2
எக்ஸ் பை 2 எக்ஸ் அது பாதி நாள் எக்ஸ் பை 2 இன்ட்டு 1/10 அப்போ எக்ஸ் பை 20 பண்ணியிருப்பார் இவர். அவர் என்ன பண்ணியிருப்பார்? எக்ஸ் பை 30. எக்ஸ் பை 30 பண்ணியிருப்பார். சரி, எக்ஸ் பை 30 இல்லை, ஆமாம் எக்ஸ் பை 30. இப்போ இது ரெண்டு ஈக்குவல் டு போட்டால் ரெண்டு போட்டால் 1 வரணும் இல்லையா? 1 வரணும். Yes, sir. எவ்வளோ பாருங்க, எக்ஸ் என்ன வருதுன்னு பாருங்க. சார் 12. எக்ஸ் வந்து 12 வருது. அப்போ 6 நாள் இவர் 6 நாள் அவர் பண்ணியிருக்காருன்னு அர்த்தமா? எஸ் சார். அப்போ டோட்டல் டேஸ் வந்து 12. ஆமாம், இருங்க. இப்போ இதில் எக்ஸ் 12 வருதா? கரெக்டாக நிதின் கரெக்டாக வருதா? எக்ஸ் 12 தானா? நான் போடல, நீங்கள் போட்டிங்கல்ல. எஸ் சார், 12 தான் சார். 30 + 50 இருங்க, சாரி. ஓ ஆமாம் 600, ஆமாம் 50/600, ஆமாம் 12 டேஸ் வருது. இப்போ 12 டேஸில் எக்ஸ் வந்து 12/20 முடிச்சிருப்பார், அதாவது 6/10 முடிச்சிருப்பார். 12/10னா 12/20, அப்போ 6/10 முடிச்சிருப்பார். இவர் என்ன படிச்சிருப்பார்? 15/12 டேஸ்னா 12/30. 12/30னா அகெயின் சாரி, இப்போ 6/10னா அப்போ 3/5 முடிச்சிருக்காரு. இது வந்து 6ஆல் வந்து 2/5 கரெக்டாக போச்சு. அப்போ 2/, அப்போ 12 இஸ் த ஆன்சர். இதில் 12 தான் ஆன்சர். 12 நாள் எக்ஸ் வந்து 12 நாள். அப்போ ஏ வந்து 6 நாள் பண்ணியிருப்பார், பி வந்து 6 நாள் பண்ணியிருப்பார். சில ப்ராப்ளத்தில் எப்படி வரும்னா, ஏ 6 நாள் பண்ணி பி 6 நாள் பண்ண வேண்டாம், 5.5 நாள்லேயே முடிக்கிற மாதிரி வரும். பட் இங்கே அப்படி வரல, கரெக்டாக ஒரு ஹோல் நம்பரே வந்துருச்சு. அந்த மாதிரி வர்ற ஒரு ப்ராப்ளம் வந்து நம்ம பார்க்கலாம். சரியா? இப்போ புவனேஷ் தெரிய வேண்டியது, ஒருத்தர் வந்து ஒரு ஏ வந்து டேக்ஸ் 10 டேஸ்ன்னா அவர் வந்து ஒரு நாளில் 1/10 ஒர்க் முடிப்பார். அதை நீ இந்த ஃபண்டமெண்டலாக அது தெரிஞ்சுக்கணும். பி வந்து 15 டேஸில் முடிப்பார்னா 1 டேயில் 1/15 ஒர்க் முடிப்பார். அப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸ் டேஸ்ன்னு எடுத்துட்டோம். ஐ மீன் அப்போ எக்ஸ் டேஸ்ன்னு எடுத்தால் ஏ வந்து x/2 டேஸ் பண்ணியிருப்பார், இவர் x/2 டேஸ் பண்ணியிருப்பார் பியும். இப்போ x/2 டேஸில் x/20 பண்ணியிருப்பார் ஏ, இவர் x/30 பண்ணியிருப்பார். ரெண்டையும் கூட்டினா 1 வரும்னா அப்போ x = என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 12 டேஸ் வருது இந்த ப்ராப்ளம். அது இன்னொரு ப்ராப்ளம் வரும்போது அது மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். இப்போ எடுத்து கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். ஓகே, இது பாருங்க புவனேஷ், படிங்க பார்க்கலாம். A can do a piece of work in 24 days. When he had worked for 4 days, B joined him. If the complete work is finished in 16 days from the beginning, in how many days can B alone finish the work? Okay. இப்போ A can do a work in 24 daysனா ஒரு நாளில் 1/24 ஒர்க் பண்ணுவார்னு அர்த்தம். மொத்த ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 16 நாள் ஆச்சு அப்படிங்கிறாங்க. அப்போ 16 நாளில் இவர் எவ்வளோ பண்ணியிருப்பார்? 1/24 × 16 இல்லையா? × 16 இவ்வளோ ஒர்க் பண்ணியிருப்பார். இது எவ்வளோ வருது? 2/3 ஒர்க் முடிச்சிட்டார் இவர். 2/3 ஒர்க் இவர் முடிச்சிட்டார். அப்போ பி வந்து 1/3 ஒர்க் பண்ணியிருக்கிறாருன்னு அர்த்தம். இட் ஃபினிஷ் இன் 16 டேஸ். ஆனால் பி எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணார்னு நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு நாளில் பி வந்து பி 12 நாள் ஒர்க் பண்ணியிருக்கார். அப்போ ஒரு நாளில் அவர் எவ்வளோ ஒர்க் பண்ணார்? 1/b, பின்னு வச்சுக்கலாம், அது தெரியாததை 1/bன்னு வச்சுக்கலாம். அப்போது திஸ் இஸ் ஈக்குவல் டு 12/b. சரி, 12/b. ஏன்னா ஏ வந்து ஒரு நாள் 24 நாளில் பண்ணுறதுனால 1 டேயில் 1/24 வச்சுருக்கிறோம். இப்போ பி வந்து எக்ஸ் டேஸ்ன்னு வச்சுப்போம். அப்போ இது அப்போ இது எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பின்னு வைக்கக்கூடாது. பி டேக்ஸ் எக்ஸ் டேஸ் டு கம்ப்ளீட் த ஒர்க். ஆனால் இன் 1 day யூ வில் கம்ப்ளீட் 1/x. அப்போ 12 டேஸில் 12/x, தட் இஸ் ஈக்குவல் டு 1/3. இப்போ எக்ஸ் கண்டுபிடிங்க. 1/3 ஈக்குவல் டு 12/x. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு எவ்வளோ? 36 டேஸ். புவனேஷ்க்கு வருதா? இந்த ஃபார்முலா வருதா? 1/3 ஈக்குவல் 12/x, எக்ஸ் ஈக்குவல் 36 வந்தது. எப்படி வந்தது பார்த்து கண்டுபிடிச்சிட்டிங்களா? எஸ் சார், புரிஞ்சிருச்சுங்க சார். இதை தூக்கி 1/3 தூக்கி ரைட் சைடில் போட்டு அது வந்துட்டீங்க இல்லையா? இந்த அளவு தெரிஞ்சா போதும். அந்த பேசிக் என்னன்னா, ஒரு ஆள் வந்து எக்ஸ் டேஸ் எடுக்கிறாரு முடிக்கிறதுக்குன்னா ஒரு நாளில் 1/x ஒர்க் பண்ணுவார். இன்னொரு ஆள் ஒய் டேஸ் எடுக்கிறாருன்னா அவர் ஒரு நாளில் 1/y ஒர்க் பண்ணுவார்.
மொத்த ஒர்க்கில் 1/y ஒர்க் பண்ணுவார். அது எப்படின்னா ரொம்ப சிம்பிள். இப்போ நீ வந்து ஒரு வேலை பண்ணுறதுக்கு 4 நாள் எடுக்கிறேன்னு வச்சுக்க. அப்போ அரை அரை 50% வேலை பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் எடுப்பேன்? Sir, 2 days, sir. அதுதான். அது எப்படி பண்ணீங்கன்னா 1/4 into 2 அதுதான். அப்போ 1/2 வந்துருச்சு. 2 டேஸ்ன்னு வந்துருச்சு. அப்படி சரியா? அந்த மாதிரி நீ வச்சுட்டீங்கன்னா அப்போ ஒரு 1/4 ஒர்க் பண்ணுறதுக்கு 1 டேலேயே 1/4 ஒர்க் பண்ணிடுவேன் நீ, இல்லையா? 1/4. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஷுட் டூ இட். நிதின், எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. ஐ ஜஸ்ட் தாட் ஐ வில் ஷேர் இட் வித் யூ. நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம இந்த மாதிரி கிளாஸ் எடுக்கிறதுக்கு பதிலாக அந்த ப்ரீவியஸ் டே ஐ வில் கிவ் ஒரு 10 கொஸ்டின்ஸ் இந்த வாட்ஸ்அப் குரூப், ஒரு 5 கொஸ்டின்ஸ் ஆர் 10 கொஸ்டின்ஸ். அதை நீங்கள் பார்த்துட்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அதை படிச்சுட்டு அதை நீங்கள் பண்ணிட்டு வரவன்னு கூட நான் எதிர்பார்க்கல. பார்த்துட்டு வந்துட்டோம்னா இங்கே வந்து பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்குமா? எஸ் சார். ஏன்னா அந்த நம்ம ரொம்ப டீவியேட் பண்ண வேண்டாம். நம்ம நேரம் ஆரியபட்டாவோட பேப்பரே எடுத்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒரு 5 கொஸ்டின் 10 கொஸ்டின் ஒரு கிளாஸில் நம்ம ஆல்ரெடி நான் அமிச்சேன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு. அதை வந்து நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க. பார்த்துட்டு வந்த பிறகு அப்புறம் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். புவனேஷ் அண்ட் அதர்ஸ், அது ஓகேவா உங்களுக்கு? Okay, sir. நான் ஒரு 10 கொஸ்டின் வாட்ஸ்அப்பில் அது படிச்சுட்டு வருவியா? Yes, sir. Confirm. யூ மே நாட் பி ஏபிள் டு டூ இட். அதை வந்து நீங்கள் பண்ண முடியாமல் போகலாம். பட் சும்மா படிச்சுட்டு வந்தால் இப்போ இங்கே வந்து புரியுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லையா? Yes, sir. ஆமாங்க இது sir. ஃபுல் அண்ட் ஃபுல் மேத்ஸ் தான் இருக்கும். எல்லாம் இதே மாதிரி தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக வரும். அது சொல்லிக் கொடுக்குறதுல அந்த கொஸ்டின் புரிஞ்சுட்டு வந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க நிதின்? எஸ் சார், நம்ம அந்த மாதிரியே பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணலாம். எனக்கு அதுதான் இப்போ தோணுது. கிளாஸ் இன்னைக்கு எடுத்த பிறகு எனக்கு தோன்றது அதுதான்.